தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அறுவடை செய்யாமல் விட்டதால் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாம்பழங்கள் அழுகி வருகின்றன. இந்த ஆண்டு தொடர் மழை மற்றும் பூச்சி தாக்குதலால் மகசூல் 50% கீழ் குறைந்தது. தற்போது 1 கிலோ மாம்பழம் 4 முதல் 6 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் அறுவடை கூலி கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் மட்டுமே இந்த பாதிப்பிலிருந்து மீள முடியும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த ஒரு 6 வருஷ காலமாக இந்த மாங்காய் விவசாயத்தில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வருஷம் புழு அதிகமாக தாக்கி எங்களுக்கு வெள்ளாமை பாய்ச்சிடுது. ஒவ்வொரு வருஷம் என்ன இருந்தது, செல் பூச்சி தாக்க முடியாது, அது அதிகமாக தாக்கி பாதிப்படைஞ்சிருது. ஒவ்வொரு வருஷம் மழை தண்ணி இல்லாமல் எடுத்த பூ பலன் நிற்காம இதாகிடுது. இந்த வருஷம் எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்தோம், மாங்காய் அதிகமாக காய்ச்சிருந்தோம். இந்த ஃபேக்ட்ரிக்காரவங்க எடுக்காத ஒரு காரணத்தினால நாங்கள் முழுமையாக பாதிச்சிட்டோம். 6 மாதம் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். இதை நம்ப விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளை, கூலி தொழிலாளிகளை கடுமையாக பாதிக்கப்பட்டா. இனிமேல் அரசாங்கமாக இந்த பகுதியில் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாத்தே நாங்கள் தொழில் செய்ய முடியும். இல்லாட்டினா முழுசாக எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த மரத்தெல்லாம் அறுத்துட்டு நாங்கள் ஏதாவது வேறு தொழில் செய்ய முடியும். செய்யக்கூடிய பொருளாதாரமும் இல்லை. இப்போ